மிஸ்டர் லேடிஸ் ரசிக பெருந்தைகளுக்கு முதலில் சித்தர்களின் பெயரால் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவாற்றல், அதற்கு எதிர்ச்சொல் ஞாபக மறதி. இந்த நினைவாற்றல் என்பது மனிதனுக்கு மிக 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 அவசியமான ஒன்று. நினைவாற்றல் இல்லை என்றால் யாராலும் எதிலும் வெற்றி காண முடியாது. ஆகையினாலே வள்ளுவ பெருந்தகை சொல்லுவான், 4 எதிரிகள் நம்மோடு இருக்கிறார்கள், வெளியில் இருந்து வர வேண்டியதில்லை, அந்த 4 எதிரிகளை நாம் வீழ்த்தினால்தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் என்று 4 எதிரிகளை சொல்வார். நெடுநீர் மறதி, மடிதுயில் 4ம், கெடுநீரார் காமக்கலன். காமம் என்றால் விரும்புதல், கலன் என்றால் தோணி, விரும்பி ஏறுகிற தோணி. யார் விரும்பி ஏறுகிற தோணி? கெடுநீரார், கெட்டு போகிறவர்கள். கெட்டு போகிறவர்கள் விரும்பி ஏறுகிற தோணி 4 அவைகள் என்னென்ன என்றால், ஒன்று நெடுநீர், ப்ரோக்ராஸ்டினேஷன், கால தாமதம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் சேர்க்கலாம் என்று தள்ளி போடுவது, ப்ரோக்ராஸ்டினேஷன் நெடுநீர். மறதி, மறந்து விடுதல். மடி, சோம்பல். துயில், தூக்கம். இந்த 4 தான் நம்முடைய எதிரி என்று சொல்வார். அதில் இன்னைக்கு மிஸ்டர் லேடிஸ் சேனல்ல மறதியை எப்படி வெல்லுவது, ஞாபக மறதியை எப்படி நாம் இல்லாமல் வாழ்வது என்பதை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். சித்தர்கள் நினைவாற்றலிலே வல்லவர்கள். நினைவாற்றலை எல்லோரும் மேம்படுத்திக் கொள்வதற்கு என்று பல மூலிகைகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான மூலிகைகள் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்திருப்பது வல்லாரை, இன்னொன்று பிரம்மி. இந்த 2ஐயும் பற்றி பேசுவார்கள், பிரம்மி வல்லாரை. அதில் நிறைய குழப்பம். வல்லாரைக்கும் பிரம்மிக்குமே வித்தியாசம் தெரியாமல் வல்லாரை என்று பெயர் வருகிற இடத்தெல்லாம் பிரம்மியை சேர்த்தோம், பிரம்மி என்று பெயர் வருகிற இடத்தெல்லாம் வல்லாரையை சேர்த்து மருந்து செய்கிற மருத்துவ நிறுவனங்களும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல். ஆனால் இந்த 2 மூலிகைகளும் 2 தனித்தனி மூலிகைகள், இந்த வல்லாரை பிரம்மி, இந்த 2 மூலிகைகளை சேர்த்து பயன்படுத்துவதனாலே நினைவாற்றலை மட்டுமல்ல, மூளை சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்று சித்தர்கள் கண்டார்கள். அதனால்தான் தன்வந்திரி ஒரு மருத்துவ பாகத்தை அமைத்தார். பிரம்மி மண்டூக பரணி கிருதம் என்று ஒன்றை அமைத்தார். இந்த பிரம்மி மண்டூக பரணி, பிரம்மி என்பது பிரம்மி வழுக்கை, மண்டூக பரணி என்பது வல்லாரைக்கு இன்னொரு பெயர். இந்த 2 மூலிகைகளையும் எந்த விகிதத்திலே சேர்த்தால் அது நம்முடைய நினைவாற்றலை மேம்படுத்தி தரும் என்பதை பற்றி தன்வந்திரி நன்கு தெரிந்திருந்த, அன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லுகிற உண்மைகளை தன்வந்திரி அப்படியே தன்னுடைய படைப்பிலை சேர்த்திருந்தான் என்பது வியப்பாக இருக்கிறது. வல்லாரை என்ன செய்யும்? நினைவாற்றலை தரும், ஆனால் அளவுக்கு அதிகமாக போனால் அது தூக்கத்தை தரும். பிரம்மி நல்ல நினைவாற்றலை தரும், அது அளவுக்கு அதிகமாக போனால் அது நம்மிடத்திலே பல நினைவு தொடர்பான விகாரங்களை தந்துவிடும். இந்த 2ஐயும் சேர்த்து செய்வதற்கு தன்வந்திரி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சான், பிரம்மி மண்டூக பிரணிக்கிருதம். அந்த ஃபார்முலாவை 10.5 ஆண்டுகள் நான் ஆய்வு செய்தேன், அறிவியல் ஆய்வு. இந்த வல்லாரையும் பிரம்மியையும் தன்வந்திரி சொன்ன விகிதத்திலே சேர்த்து, அவன் என்ன விகிதத்திலே சொன்னான்? 2 வல்லாரை என்றால் 1 பிரம்மி. இந்த விகிதத்திலே சேர்த்து அவைகளை ஆய்வு செய்து வெள்ளை சுண்டலிகளுக்கும் கினிபிக்ஸ்களுக்கும் கொடுத்து ஒரு 10.5 ஆண்டுகள் ஆய்வு செய்து அந்த ஆய்விலே படைத்த படைப்பை இதை ஊட்டியிலே ஒரு இன்டர்நேஷனல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் ஒரு ஆய்வு கட்டுரையாக படைத்தேன். Vallare and Brahmi, the effect of Vallare and Brahmi on the learning ability of mouse and school children என்று ஒரு ஆய்வு செய்து படைத்தேன். அது பெரிய சப்ஜெக்ட், அதை பேசுவானா. என்னவென்றால், நினைவாற்றலை மேம்படுத்துகிற ஆற்றல், மூளையை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் இந்த 2 மூலிகைகளுக்கும் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு சான்றாக அந்த ஆய்வு அமைந்தது. அந்த ஆய்வை மேற்கொண்டு அதில் இருந்து ஒரு மருந்தையை நான் உருவாக்கினேன். அதை எப்படி செய்வது, எப்படி பயன்படுத்துவது உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். மெமரி அப், நினைவை மேலோங்க செய்வது. அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகள், ஒன்று வல்லாரை, வல்லாரை இலை, அடுத்து பிரம்மி, பிரம்மி கீரை, நீர் பிரம்மின்னு சொல்வார்கள். அடுத்தது விஷ்ணு கிரந்தி என்று ஒரு மூலிகை, தூதுவளை, எல்லாருக்கும் தெரிந்தது தூதுவளை என்கின்ற ஒரு மூலிகை, அதனோடு அரிசி திப்பிலி. இந்த 5 மூலிகைகளை சேர்த்துதான்
இதை உருவாக்குகிறோம். எப்படி உருவாக்குவது உங்களுக்கு சொல்லித்தரேனே, எல்லாரும் செய்ய முடியும். ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. ஒரு மருந்தை பொதுமக்கள் செய்முறையை அறிந்திருந்தால் அந்த மருத்துவம் வாழும். மருந்து நிறுவனங்கள் மட்டும்தான் வாழும். அதை மருந்து நிறுவனங்கள் மட்டும் கற்றிருந்தா. இப்போ அலோபதி மருந்துகள் நிறைய மருந்துகள் வருகிறது. இது என்ன மருந்து, யார் தயாரிக்கிறார்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது. டாக்டர் எழுதுறாரு, வாங்கி சாப்பிட்றோம், அவ்வளவுதானே. அது மாதிரி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், அந்த தயாரிக்கிற முறைகளை பற்றி சொல்லுகிறோம். அப்போ 1 கிலோ பிரம்மி, 2 கிலோ வல்லாரை, 1 கிலோ அரிசி திப்பிலி, 1 கிலோ தூதுவளை, 1 கிலோ விஷ்ணுகிரந்தி. இந்த விஷ்ணுகிரந்தி என்கின்ற மூலிகை என்னுடைய சித்தர் தேசம் என்று ஒரு மூலிகை பண்ணை வைத்திருக்கிறேன். நான் சித்தர்களின் வாழ்வியலை போதிப்பதற்கு ஒன்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த விஷ்ணுகிரந்தி என்கின்ற அந்த மூலிகையை என்னுடைய சித்தர் தேசம் என்னும் மூலிகை பண்ணையில இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செடியினுடைய மலரை பாருங்கள், நீல நிறமாக இருக்கும். இந்த விஷ்ணுகிரந்தி ஒரு அரிய மூலிகை. நினைவாற்றலுக்கு சித்தர்களினாலே பரிந்துரை செய்யப்பட்ட சிறந்த மூலிகைகளிலே ஒன்று இந்த விஷ்ணுகிரந்தி. அதனால்தான் பொதுமக்கள் இதுதான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வணிகத்தில் வேறு தாவரங்களை இந்த பிரம்மிக்கு பதிலாக கொடுத்து விடுவார்கள். ஆகையினாலே நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அந்த மூலிகையை கொண்டு வந்திருக்கிறேன், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த 5 மூலிகைகளை நான் சொன்னேன் இல்லைங்களா, வல்லாரை 2 கிலோ, பிரம்மி 1 கிலோ, அரிசி திப்பிலி 1 கிலோ, விஷ்ணுகிரந்தி 1 கிலோ, தூதுவளை 1 கிலோ. என்ன செய்ய வேண்டும், அரிசி திப்பிலியை தனியாக அரைத்து சூரணமாக செய்து கொள்ள வேண்டும். பச்சையாக கொண்டு வந்து வல்லாரை, பிரம்மி, தூதுவளை, விஷ்ணுகிரந்தி ஆகிய 4 மூலிகைகளையும் இடித்து அரைத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் விடாமல் எடுத்த சாறு. முதல்ல நினைச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் தண்ணீர் விடாமல் சாறு எடுக்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி எடுத்த அந்த சாறை, இந்த அரிசி திப்பிலி பவுடரை அந்த சாரோடு சேர்த்து பாவனை செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், அப்படியே முழு அரிசி திப்பிலி இந்த சாரில் ஊற வைத்து பிறகு எடுத்து உலர்த்தி, திரும்ப எடுத்து ஊற வைத்து திரும்ப உலர்த்தி, இப்படியும் செய்வார்கள். நான் போதிய அளவுக்கு சாறு எடுத்துக்கொண்டு சொன்னதுனால இதை அப்படியே இந்த சாறில் இந்த அரிசி திப்பிலியினுடைய சூரணத்தை கலந்து நிழல் பாடமாக உலர்த்தி, அந்த உலர்த்தி எடுத்த அந்த சூரணத்தை மீண்டும் அரைத்து, அதிலே ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் ஒரு அரை தேக்கரண்டி, நல்ல பெரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு 3/4 தேக்கரண்டி அளவுக்கு தேனிலே குழைத்து சாப்பிட கொடுத்தால் நினைவாற்றல் நன்றாக இருக்கும். இப்ப நினைவாற்றல எந்த நினைவாற்றலுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று கேட்கலாம். ஒன்று, பள்ளி செல்லுகிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு அந்த நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு இது உதவுகிறது. 1. 2, கொஞ்சம் வயதானா அவர்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி போயிடும், லாங் டேர்ம் மெமரி இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே ஒப்பிப்பார்கள். ஆனா இப்ப சொன்ன வேலையை மறந்து விடுவார்கள். ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு மறந்து போயிடும். லாங் டேர்ம் மெமரி இருக்கும். அவர்களுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை திரும்ப பெறுவதற்கு இது உதவும். அப்போ இந்த ஒரு பாகம் மெமரி அப் என்கின்ற இந்த தயாரிப்பு இருக்கிறது, இது ஒரு ப்ரூவன் சயின்டிபிக்கலி ஸ்டடீடு ப்ராடக்ட், நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு. இப்போ சில என்ன சொல்வார்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனா கேள்வித்தாள் வாங்கிய உடனே தேடி பார்ப்பார்கள். அவர்களுக்கு பதில் தெரிந்த ஒரு கேள்வி வந்துடும். ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சா அங்கதான் வரும் அந்த வரி ஞாபகத்துக்கு வராது. இப்போ மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான், பக்கத்துல இருக்கிற திரும்பி பார்ப்பான். அவன் அப்படி நைஸா கேட்பான், டே அந்த வரி என்னடா, அதான்டா எனக்கும் பிரச்சனை. ஸோ இந்த நினைவாற்றல் என்பது அப்படி நினைச்சோட ரிகலெக்ஷன். நினைவாற்றல் 2 இருக்குது. ஒன்றை வாசிக்கிற போதோ கேட்கிற போதோ மனதில் நிறுத்திக் கொள்ளுதல். 2 தேவைப்படுகிற போது நினைவுக்கு கொண்டு வருது. இந்த 2ஐயும் தருகிற ஆற்றல் இந்த மெமரி அப் நான் சொன்ன மாதிரி இந்த தயாரிப்பு இருக்குது. இதை தயாரியுங்கள். ஆனா இந்த ஃபார்முலாவை தயாரிக்கிற போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வல்லாரை பிரம்மி 2:1 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வல்லாரை ஒரு சாந்தப்படுத்துகிற தன்மை உடையது, பிரம்மி ஒரு வேகப்படுத்துகிற தன்மை உடையது.
ஆய்வில் நிறைய கட்டுரையில் ஆய்வுகள் வந்திருக்கிறது. இந்த ஆய்வுகளை சொன்னால் நீங்கள் தேவையில்லாத குழம்பிக் கொள்வீர்கள். நம்ம மூளை இருக்குன்னா அதில் 2 எக்ஸ்ட்ரீம் உண்டு. ஒன்று, நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிற, சோகத்தை தருகிற ஒரு நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டால் அப்படியே உடலும் சோர்ந்து தளர்ந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதே போல ஒரு கோபம் வருகிறது என்றால் அளவுக்கு மிஞ்சிய கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருகிற போது ஒரு வேகத்திலே நாம் விரும்புகிறவர்களை கூட அடித்து விடுவோம், கண்டபடி தீட்டி விடுவோம். பிறகு நாம் வருத்தப்படுவோம், ஐயோ இப்படி பேசிட்டுமே என்று. அப்ப 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று அதி வேகமாக மூளை செயல்படுதல், அதி சாந்தமாக மூளை செயல்படும். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அது இயல்பு நிலைக்கு தானே வந்து விடுவது இயல்பு. ஆனா இந்த 2 நிலைக்கும் காரணமாக இருக்கிற 2 மூலிகைகள், ஒன்று பிரம்மி ஃபார் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஃபார் வல்லாரை ஃபார் கண்ட்ரோல்டு ஆக்டிவிட்டி, மூளையினுடைய கண்ட்ரோல்டு ஆக்டிவிட்டி. அப்போ இந்த 2 மூலிகைகளை சேர்த்து ஒரு மருந்தை உருவாக்க வேண்டும்னு தன்வந்திரி நினைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்திருக்க வேண்டும் பாருங்க. சித்தர்கள் மானுடம் நல்ல நினைவாற்றலோடு வாழ்வதற்கு என்று உருவாக்கியது தான் இந்த ஃபார்முலா. எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப சிலர் கேட்கலாம், இது என்னால் செய்ய முடியாதுயா, இந்த 5 மூலிகளை நான் எங்கிருந்து தேடி கண்டுபிடிக்கிறது, இந்த ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று குழப்பம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆசை காட்டி மோசம் செய்வது சித்தர்கள் அல்ல. அதனால அன்பு ஃபார்மாவில் இவைகளை தயாரிக்கிறோம். மெமரி அப் என்கின்ற பெயரிலேயே அது தயாரிக்கப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டால் 1 மாதத்திலேயே நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியும். எவ்வளவு டோஸ் எடுப்பது, ஒரு வேளைக்கு 1 என்று 3 வேளை எடுப்பதா, ஒரு வேளைக்கு 2 என்று காலையும் இரவும் எடுப்பதா, எந்த வயதில் எவ்வளவு எடுப்பது, இதையெல்லாம் நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து தெரிந்து கொண்டு இதை பெறலாம். இல்லை இப்போ சிலர் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையா, எனக்கு ஞாபக சக்தி வேணும், இதை எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, வேற எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது கூடவே சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு கூடவே இதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால எனக்கு வேணும் என்றால் நீங்கள் என்னுடைய வெப்சைட்ல போய் அதுக்கு ஆர்டர் செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. அப்போ நினைவாற்றலை மேம்படுத்தவும் ஞாபக மறதியை அகற்றுவதற்கும் ஒரு அற்புதமான படைப்பை நமக்கு சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். இதில் நிறைய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. அந்த ஆய்வுகளை பற்றியெல்லாம் பேசினால் மிக நீண்டு போகும். ஏன்னா அதில் நானே ஆய்வு செய்து கண்டுபிடித்த ஒரு ஆய்வு படைப்பு. ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. சில நேரங்களில் நிறைய டூப்ளிகேட் செய்து விடுகிறார்கள். அதனால்தான் நான் அதை அழுத்தி சொல்லுகிறேன். அது அன்பு ஃபார்மாவில் தயாரிக்கப்பட்டிருந்தா அதில் அன்பு என்று என்னுடைய படம் சீல் இருக்கும், அது பெயர் இருக்கும், டாக்டர் அன்பூஸ் அறிவியல் சித்தர் என்று போட்டிருக்கும். அதில் நீ கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆக தகுதியான தரமான, ஏன்னா வணிகமாக செய்வதற்கும் ஒரு மருத்துவத்தினுடைய பெருமையை சிறப்பை உலகில் நிலைநாட்டுவதற்கும் செயல்படுபவர்கள் 2 வகைப்பட்டவர்கள். வெறும் வணிகம் செய்பவர்கள் அவர் எதை வேணாலும் செய்து கொடுத்து விடுவார்கள். இப்போ நாங்கள் எல்லாம், எங்களை போன்றவர்கள் எல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கிற சிறப்பை உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சித்த மருத்துவம் தோற்காது என்பதை நிரூபிக்க வேண்டும். அந்த பொறுப்பு இருப்பதனாலே மிக கவனமாக தரமான மூலிகைகளை சேர்த்து அதை செய்கிறோம். இந்த தரம் என்று வருகிற போது கொஞ்சம் விலை கொடுக்கத்தான் வேண்டும். இந்த காசுக்கு ஏற்ற தோசைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அது போல ஐயா உங்க மருந்து கொஞ்சம் விலை கூட இருக்கிற, விலை கூட இருக்கும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த குவாலிட்டி, அறம் தரம், வேல்யூஸ் அண்ட் வெர்ச்சூஸ், இது 2ஐயும் நிலைநாட்டப்படணும்னா இன்னைக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல மக்களுக்கு. அதனால அந்த அறத்தோடும் தரத்தோடும் அன்பு ஃபார்மாவில் இருந்து உருவாக்கப்படுகிற மெமரி ஆப் வில் சர்டன்லி இம்ப்ரூவ் த மெமரி அட் எனி ஏஜ். ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய நண்பர் ஒரு முத்துக்குமார் என்று, அவர் டயபெட்டிஸுக்கு வந்து மருந்து சாப்பிட்டு காலகட்டத்தில் கொஞ்ச நாளையில் அந்த டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோல் ஆனோடனே அவர் நண்பர் ஆயிட்டார். அவருடைய தகப்பனார் 90 வயதுக்கு மேலே வயதாகிறது, அவருக்கு டிமென்ஷியா என்று ஒரு ஞாபக மறதி. என்னன்னா எல்லாம் மறந்து போயிடும், என்ன பண்ணோன்றதே நினைவில் இருக்காது. அப்படி மறதியில் இருந்தவருக்கு என்னிடத்துல வந்து இந்த மெமரி அப்பை வாங்கி போய் கொடுத்தார். விளைவு என்னன்னா ஒரு 6 மாதத்திலே அவர் மெமரி, அந்த நினைவு ஞாபக மறதி அல்லது டிமென்ஷியா அதிலே இருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு சாதாரணமாக வந்து விட்ட போது அவர் வந்து என்னிடத்துல சொன்ன இந்த ஜோக்கை சொல்றேங்க, ஐயா போதுயா இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்காதீங்க, அவருக்கு போன ஜென்மெல்லாம் ஞாபகம் வந்துடும் போல் இருக்கு என்று அவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். இப்போ எல்லா வகையான நினைவாற்றல் குறைபாடு, அல்ஷிமர்ஸ் டிசீஸ்,
பார்க்கின்ஸ் டிசீஸ், இன்னும் டிமென்ஷியா, இது மாதிரி எந்த வகையில் நினைவாற்றல் மங்கி இருந்தாலும் குறைந்திருந்தாலும் இந்த நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு நான் சொன்ன இந்த 5 மூலிகைகள் அவர்களை சேர்த்து செய்யப்படுகிற தயாரிப்பு. நீங்கள் தயாரியுங்கள், பயன்படுத்துங்கள். கிடைக்காதவர்கள் பெற்று அதன் பலனை அடைந்து பிள்ளைகளை அடிக்காதீங்க. படிக்கலன்னு அடிக்கிறத விட நான் சொன்னதை கொடுங்க. இந்த நினைவாற்றல் மேம்படும், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதனால கல்விக்கும் உதவும். நல்ல நினைவாற்றல் யாருக்கு வேணான்னு சொல்லுவோம் நாம? பொலிட்டீஷியன்ஸ் நினைவாற்றல் வேணும், லாயர்ஸ் நினைவாற்றல் வேணும், டீச்சர்ஸ் நினைவாற்றல் வேணும், எல்லா படைப்பாளிகளுக்கும் நினைவாற்றல் வேண்டும். இந்த நினைவாற்றல் நன்றாக மேம்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். அதை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மகிழ்ச்சி. நன்றி.